ஹாய்ங்க. ப்ரான் கிரேவிக்கு பின்னாடி ஒரு சொந்த கதை இருக்குது. நீங்கள் ரெசிபி பார்த்துட்டு என் கதையை கேளுங்க சொல்கிறேன். என்னதான் 2 பேர்த்துக்கு நேட்டிவ் கோயம்புத்தூராக இருந்தாலும் இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாருங்க சென்னையில். நானும் கல்யாணம் முடிஞ்சப்பறம் அங்கே சென்னை போயிட்டேன். அங்கே ஹவுஸ் ஓனர் கிடைக்கிறது ஒரு பெரிய வரம் தான் இல்லைங்களா? அந்த இதில் நான் ரொம்ப பிளஸ்டுங்க. எனக்கு கிடைச்ச ஹவுஸ் ஓனர் பார்த்திங்கன்னா தன் மகளாட்ட பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு செஞ்சு கொடுத்த ஃபஸ்ட்டு ரெசிபியே பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் கிரேவி தான். ரெசிபி அவங்களோட தான், ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க மகளாக தான் நீ பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்ணும்போது அவ்வளோ அட்டாச்சாக பேசுவாங்க. அந்த இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கனு மட்டனு நண்டு மீன் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கேன். இந்த இறாவை மட்டும் எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். அவங்க தான் பார்த்தீங்கன்னா குக்கிங் க்ளீனிங் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா குழம்பு தூள் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு குழம்பு தூளுக்கு இல்லாத பட்சத்தில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்திருக்கேன். இது கூடயே சீரகம், சோம்பு, மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க. இறாவை போட்டு நல்லா பரட்டி விட்டுங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் விட்டுறாதீங்க. அவங்களே தண்ணி விடுவாங்க. நல்லா சுருள வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான இறா தொக்கு தயாருங்க. ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.